கர்த்தாவே ஏற்றுக்கொள் எம்மையே இப்போதே. கண்கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கையார் தந்தார் நீதானே. காணிக்கை தந்தோர் கர்த்தாவே ஏற்றுக்கொள் எம்மையே இப்போதே. நாங்கள் தந்த காணிக்கை எல்லாம் இரட்சகர் கொடுத்தது. மேகம் சிந்தும் நீர்த்துளி எல்லாம் பூமி கொடுத்தது. நாங்கள் தந்த காணிக்கை எல்லாம் இரட்சகர் கொடுத்தது. மேகம் சிந்தும் நீர்த்துளி எல்லாம் பூமி கொடுத்தது. காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும். காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும். ஆகாயம் மாறும் கடவுளின் மகனே, ஆனாலும் உன் அன்பு மாறாது. சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்பு கொடுக்கின்ற இந்த பலியானது எல்லாமல்ல இறைவனாகிய தந்தைக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பலியை புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் தமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபையின் நலனுக்காகவும் உமது கையில் திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. அமைதியின் ஊற்றாகிய இறைவா, என்றும் கன்னியான புனித மரியாவை அமைதியின் அரசியாக கொண்டாடும் நாங்கள் ஒப்புரவாக்கும் இப்பலியை உமக்கு நாங்கள் அளிக்கின்றோம். இதை நீர் கனிவாக ஏற்றுக்கொண்டு உம்முடைய கொடையான அமைதியையும் ஒற்றுமையையும் எங்களுக்கு நிறைவாக அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னிமரியாவின் நிறைவை கொண்டாடும் இந்நாளில் உமது திருப்பெயரை பின்மேலும் போற்றி புகழ்ந்தேத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அடியாரான புனித கன்னிமரியார் கபிரியேல் தூதரின் வாழ்த்துரையை ஏற்று உம் திருமகனும் எங்கள் ஆண்டவரும் அமைதியின் அரசருமான இயேசு கிறிஸ்துவை தமது உதரத்தில் சுமந்தார். எங்களை மீட்க தம் மகன் ரத்தம் சிந்தி
உம்மோடு எல்லோரையும் ஒப்புரவாக்கிய பொழுது மரியாள் மனம் கலங்காமல் சிலுவை அடியில் நின்றதால் எங்கள் வீரத்தாயாக திகழ்கின்றார். அவர் அப்போஸ்தலர்களோடு ஜெபத்தில் ஒன்றித்து ஒற்றுமையும் அமைதியும் தரும் ஆவியை, அன்புக்கும் மகிழ்ச்சிக்கும் ஊற்றாகிய ஆவியை நீ வாக்களித்த கொடையென எதிர்பார்த்திருந்தார். இவ்வாறு அவர் கிறிஸ்துவின் தனி முதற்சீடராகவும் அமைதியின் அரசியாகவும் என்றுமே திகழுகின்றார். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து என்றென்றும் உம்மை புகழ்ந்துரைத்து முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது: வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்தியவின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். விசுவாசத்தின் மறைபொருள். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீள்வளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நாங்கள்
நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொது நிலையினர், இந்த திருப்பலி நன்றி பலியாக ஒப்பு கொடுக்கின்றவர்கள் அவர்கள் அனைவரையும் அவருடைய நற்கருத்துகளையும் நீர் நிறைவடைய செய்தருளும். உயிர் தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியா, அவருடைய கணவராகிய புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர் மற்றும் புனிதர் அனைவருடனும் நாங்களும் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிற்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைமகன் இயேசு நமக்கு கற்றுத்தந்தவாறு இம்முலகிலே இறை அரசு வர வேண்டும் என உருக்கமுடன் பாடி செவிப்போமாக. அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் வாழ்வோமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம்மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகையையோ மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே.
எங்கள் பாவங்களை மாறாமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. உயிர்த்த ஆண்டவர் இயேசுவின் சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம் சமாதானம். இதோ நம் ஆண்டவர் இயேசு நம்முள் புது வாழ்வை அளிப்பதற்காகவும் புத்துணர்ச்சியை கொடுப்பதற்காகவும் இதோ திருவிருந்திலே நம் உள்ளத்தில் வருகின்ற இயேசு. இவரை பெற்று உள்ளத்தில் இருத்தி புது வாழ்வு வாழ நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார். எனவே நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா குணமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை பாதுகாத்து நமக்கு நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். ஜெபிப்போமாக. இரக்க மிகுந்த இறைவா, இயேசுவின் அன்னையாம் புனித கன்னி மரியாவை அன்புடன் இன்று நினைவு கூறும் நாங்கள் ஒரே மகனின் திருவுடலையும் இரத்தத்தையும் நலமளிக்கும் அருட்சாதனமாக உட்கொண்டுள்ளோம். இவ்வுலகிலும் மறுவுலகிலும் எங்களுக்கு தேவையான வரங்களை இந்த அருட்சாதனம் அளிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். வில்லியனூர் லூர்து அன்னையை நோக்கிய ஜெபம்.
மசபியேல் குகையில் மகிமையுடன் காட்சி தந்த மரியே, லூர்து நாயகியே, வில்லியனூர் தாயே, அமலோற்பவ கன்னிகையே, எங்கள் அன்னையே, உமது வல்லமையின் மீது நம்பிக்கை வைத்து உம்மிடம் அனுக்கிரகம் பெற அண்டி வந்துள்ளோம். ஓ பரிசுத்த தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் கேட்டருளும். உமது பேரிலே நாங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் அன்பையும் ஆதாரமாக கொண்டு எங்கள் கஷ்ட நேரத்தில் கருணை புரிந்தருளும். உமது தயாளமுள்ள திருக்கண்களை எங்கள் மீது திருப்பியருளும். இரக்கம் நிறைந்த மாதாவே, உம்மை வாழ்த்தி வணங்கும் எங்களுக்கு ஞான உதவி அளித்தருளும். ஓ அமல கன்னிகையே, நாங்கள் எங்கள் குற்றங்களை உணர்ந்து மனவருந்தி உம்மை அண்டி வருகிறோம். எங்களை மக்களாக ஏற்றருளும். களங்கமற்ற கன்னிகையே, வரப்பிரசாதத்தின் வாசலே புனித எலிசபெத் அம்மாள் வீட்டிலே நீர் பிரவேசித்த பொழுது அவருக்கு எத்துணை நன்மைகள் கிடைத்தனவோ, அதுபோல் உம்மை அண்டி வந்திருக்கும் எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் ஞான பலத்தையும் உலக நீதி நன்மைகளையும் அளித்தருளும். பரிசுத்த தாயே, எங்களை எல்லா இக்கட்டுகளிலிருந்து காத்தருளும். பசாசின் வலையிலிருந்து எங்களை மீட்டருளும். மாசற்ற குழந்தைகளை பாதுகாத்தருளும். இளைஞர்களும் இளம் பெண்களும் இறை வழியை விட்டு அகலாமல் அறநெறியில் வாழ்ந்து கற்பு என்னும் புண்ணியத்தை காத்துக்கொள்ள துணை புரியும். மணவாழ்வில் இணைந்தவர்கள் பிரமாணிக்கம் தவறாமல் வாழச் செய்தருளும். தாய் தந்தையர்களுக்கு தக்க ஞானத்தை தந்து காத்தருளும். விதவைகளையும் கைவிடப்பட்டவர்களையும் ஆதரையும் குருக்களையும் துறவிகளையும் ஞான கவசத்தால் காத்து நன்னறியில் நடப்பித்தருளும். பாவிகளாகி எங்களை கைவிடாமல் பராமரித்தருளும். எங்கள் துன்ப நேரத்திலும் மரண வேளையிலும் உமது திருக்குமாரனிடம் எங்களுக்காக பரிந்து பேசியருளும். ஓ திருத்துவத்தின் ஆலயமே, ஞானபாத்திரமே, பாவிகளின் அடைக்கலமே, நீர் மோட்சத்தில் அனுபவிக்கிற பேரின்பத்தை காணவும் நாங்கள் வான்வீட்டை அடையவும் கிருபை செய்தருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை இப்பொழுது மௌனமாக ஆண்டவரிடம் எடுத்துச் சொல்வோம். மேலும் சென்ற வாரத்திலே ஜெபிக்க நம்மிடம் கேட்டிருக்கின்ற அனைத்து கருத்துக்களையும் இப்பொழுது அன்னையினுடைய திருப்பாதம் வைத்து ஜெபிப்போம். ஜான்சன் ஆரோக்கியராஜ் விரைவில் குணமடையவும், ராபர்ட் அந்தோனி வேலை வாய்ப்பு கிடைக்கவும், அமலோற்பநாதன் கருளின் குழந்தை வர வேண்டியும், பன்னீர்செல்வம் மது குடியிலிருந்து குணமாகவும், டயானா வின்சி பிஎட் நன்றாக படிக்கவும், அருள்தாஸ் விரைவில் நல்ல வேலை அவருக்கு கிடைக்கவும், லிமாரோஸ் ஸ்டீபன் நல்ல வேலை வேண்டியும், லூர்துநாதன் குடும்ப பிரச்சனைகள் தீரவும், ஜோசப் அண்டோனி பயஸ் நல்ல வேலை வேண்டியும், பெர்த்தினா பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் படித்து வேலை வாய்ப்பை பெற்றுக்கொள்ளவும், கிறிஸ்டின் ஜோசப் குடும்ப சமாதானத்திற்காகவும், எஸ்தர் ராணிக்கு எம்கம் சீட் கிடைக்கவும், கடன் பிரச்சனை ஆரோக்கியதாசுக்கு தீரவும், அந்தோனிராஜ் ஹிஜிராமேரி கடன் தொல்லை தீரவும், தேவசகாயம் அந்தோனி சாமி அவருடைய எதிர்கால வாழ்விற்காகவும், செல்வநாதன் உடல்நலக்காகவும், கிருஷ்ணமூர்த்தி உடல்நலம் பெறவும், பீட்டர் கடை வைப்பதற்கு உதவியாகவும், ராஜேஷ் வேலை வாய்ப்பிற்காகவும், இம்மானுவேல் விசுவாசத்தில் வளரவும், ரோஸ்மெரி கண் பார்வை பெற்றுக்கொள்ளவும், கோலாஸ் ஒர்க் ஷாப் நல்லபடியாக நடக்கவும், ஜாக்குலின் திருமணம் வர வேண்டியும், டெல்ஃபின் ஜான் குழந்தை பாக்கியம் பெற வேண்டியும், ராபர்ட் நிரந்தரமான வேலை, அமல் வெளிநாட்டிற்கு விரைவில் சென்றிடவும், அருட்சகோதரி கிறிஸ்தினா இதய நோயிலிருந்து சுகம் பெறவும், சகாய்மரி மறுவரம் அடையவும், ஆனந்த் பிரிசில்லா குடும்பம் சமாதானத்திற்காகவும், அன்பு இவருக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கவும், தனலட்சுமி சசிகுமார் உடல்நலத்திற்காகவும், குழந்தை திரேஸ் சின்னராணி இவர்களுக்கு நல்ல வர வேண்டியும், சாலமோன் ராஜா மனமாறவும், ஷர்லிக்கு சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கவும், ஜோனாஸ் கிரேசி தன்னுடைய சுயநலத்திலிருந்தும் பலகீனத்திலிருந்தும் விடுதலடையவும், லூர்துராஜ் மனம் திரும்பவும், இயேசுதாஸ் அந்தோனி அம்மாள் குழந்தை வர வேண்டியும், அந்தோனி கால் வலியிலிருந்து விடுபடவும், டயானா வின்சிக்கு குழந்தை செல்வம் கிடைக்கவும், குப்பம்மாள் விநாயகம் பக்கவாத நோயிலிருந்து குணம் பெறவும், அமலோர் மரி குழந்தை வர வேண்டியும் இவருடைய கருத்துக்களுக்காகவும் இப்பொழுது ஜெபிப்போம். இந்த கருத்துக்களோடு நம்முடைய தேவைகளையும் இணைத்து புனித பெர்னார்து ஜெபத்தை அன்னை மரியாவினிடம் எழுப்பி ஜெபிப்போம். மிகவும் இரக்கமுள்ள தாயே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறந்து உம்முடைய மன்றாட்டுக்களின் உதவியை கேட்ட ஒருவனாகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும். கன்னியருடைய ராக்கினியான கன்னிகையே, தயவுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகிறோம். பெருமூச்செறிந்து அழுது பாவியாகிய நான் உமது தயாளத்துக்கு காத்து கொண்டு
உமது சமூகத்தில் நிற்கிறேன். அவதரித்த வார்த்தையின் தாயே, என் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாவிரையாய் கேட்டு தந்தருளும். ஆமேன். ஜென்ம பாவம் இல்லாமல் உட்பவித்த அச்சிஷ்ட மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனிடம் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அனைவரும் எழுந்து நிற்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தலைவணங்கி இறை ஆசிரை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருந்து உங்களை வழி நடத்துவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவின் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா,